வணக்கம் மக்களே. இன்றைக்கி ஒரு பெரிய காடு. இது வந்து கைவிடப்பட்ட குருவி கூடு. நவாப்பழம் கீழே விழுந்து கிடக்குது, தெரியுதா? ஆனால் இதில் பழுக்கிற பழம் வந்து சாப்பிடலாமா என்னன்னு தெரியல. வீட்டில் மக்களே பழத்தை பாருங்கள். ஏதாவது விலங்குகள் உட்கார்ற மாதிரி தோதாக இருக்குது மக்களே. வணக்கம் மக்களே. இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நவாப்பழம் பிடுங்க போயிட்டுருக்கோம். வண்டியில் போயிட்டுருக்கோம். ரோட்டில் ஒரு 1 கிலோமீட்டர் தாண்டி போயிட்டுருக்கோம். 1 கிலோமீட்டர் இருக்காது, ஒரு 2-3 கிலோமீட்டர் இருக்கும். பக்கத்தில் தான் எங்கள் ஊர் பக்கத்தில் தான் நவாக்காடு, செம்ம காடு இருக்குது. இது நவாப்பழம் இருக்கான்னு பார்த்து கொடுக்கலாமா தான். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோ கொடுக்கலாம். ஒரு பெரிய காடு. இது வந்து எங்கள் ஊரில் இதே பெரிய காடு. இங்கே நிறைய நவாமரம் இருக்குது. அதே பழம் இருக்கான்னு பார்க்க வந்திருக்கேன். ஒரு மரத்தை கண்டுபிடிச்சிட்டேன், பழம் செம்மையாக இருக்குது. இப்போ பறிக்க போகிறோம், வாங்க பறிப்போம். ஃபஸ்ட்டு வந்து இந்த காடு எவ்வளோ பெருசு இருக்குன்னு காமிக்கிறேன். என் பின்னாடி பாருங்கள், பூராமே நவாமரம் தான் பாருங்கள். வண்டி அங்கே நிற்கிது. சுற்றி 360 டிகிரியும் நம்ம நவா காட்டுக்கு நவாப்பழம் தான். அதாவது நவா மரம் இருக்குது, நவா பழம் இருக்கான்னு தெரியல. ஆனால் ஒரு மரத்தில் பார்த்துருக்குறேன், அதுதான் பிடுங்க போகிறோம். அங்கே மக்களே, மரம் வந்து கீழே சாஞ்சு அப்படியே சாஞ்சாப்பில் கிடந்து அப்படியே முளைச்சிருக்குது. ஏதோ புயலில் வந்து சாஞ்சிருக்கும் போல. இங்கே பாருங்கள், இந்த நவா செடியில் பிஞ்சு விட்டுருக்கு. இங்கே பாருங்கள், இதெல்லாம் பிஞ்சு விட்டுருக்கு. இதெல்லாம் இன்னும் கொஞ்ச நாள் ஆகும் காய்க்க. மக்களே இங்கே பாருங்கள், அந்த சாஞ்சு போன மரத்துலேருந்து தான் வந்திருக்கு ஒரு கிளை. இங்கே எப்படி அதுலேருந்து வந்து முளைச்சி இங்கே பாருங்கள், காயெல்லாம் காய்ச்சிருக்கு பாருங்கள். கீழே பாருங்கள், தரை எங்கே இருக்குது பாருங்களே, தரையிலே கிடக்கு மக்களே. நிறையா காய் கிடைக்கும் மக்களே. இங்கே வந்து நவாப்பழம் பிடுங்க வந்தோம்னா நவா காய் எப்படி காய்ச்சிங்க. ஆனால் பழுக்கலை, இன்னும் சீசன் வந்து இதுவாகலை. இன்னும் கொஞ்சம் நாள் போகணும். தரையிலே பழுத்து தொங்குது மக்களே பழம். நான் பார்த்த மரம் வந்து அந்த சைடு இருக்குது. ஆனால் இன்னமும் எதாவது பழுத்துருக்குதான்னு தேடி திரிகிறேன் மரத்துக்களை. எல்லாமே நவா மரந்தேன். நம்ம போகிற இடம் பூரா நவா மரந்தேன். ஆனால் எல்லா மரமும் காய்க்கலை, எல்லாரும் மரமும் பழுக்கலை. இந்த சந்துக்கில் போய் வைப்போம் மக்களே. சூப்பராக இருக்கும் மக்களே இந்த இடம். ஆனால் பயங்கரமான இடம். நம்ம ஒத்தாளாலாம் இங்கே வரவே கூடாது நைட் நேரத்தில். இதெல்லாம் காயாஞ்செடி. இது நவா மரம் இல்லை மக்களே, இது வேறு ஏதோ மரம். பயங்கரமான காடு. இது வந்து பாதை மாதிரி இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, மேலே கரண்ட் கம்பி போகிறனால வெட்டி விட்ருக்காங்க. செம்மையாக இருக்குது காடு. அந்த சைடு போக வேண்டாம். அங்கே மக்களே பயங்கரமாக இருக்குது. இதுக்குள்ள ஏதாவது விலங்குகள் இருந்தால் கூட தெரியாது நமக்கு. கேமரா வந்து சூடாயிருச்சு ரொம்ப. வெயில் போடவும் ஒரு மாதிரியாக தெரியுது. நவாப்பழம் கீழே விழுந்து கிடக்குது, தெரியுதா? இந்த பாருங்கள், இந்த மரத்தில் ஏன் பழுத்துருக்குன்னு சொன்னேன். நிறையா கீழே விழுந்து கிடக்கு. மேலே இருக்குது பழம். ஃபோன் கேமராவில் ஒழுங்காக தெரியல. பழம் நிறையா இருக்குது, பழம் டேஸ்ட்டாகவும் இருக்குது மக்களே. பழத்தை பாருங்கள், மேலே தெரியுதா ஒரு மரம், அதுலேயும் பழுத்துருந்துச்சு. கீழே நின்று எட்டி பிடிங்கிட்டேன். ஆனால் நம்ம மேலே வந்து ஏற முடியாது. அந்த வாதை பாருங்களே, சின்ன வாது. அதில் மட்டும்தான் பழம் இருக்குது. நம்ம ஏறி அதில் போனோம்னா உடச்சிட்டு கீழே விழுக வேண்டியதேன். ஆனால் கொஞ்சம் பழம் பறிச்சிட்டேன் எட்டியே. நிறைய மரம் இருக்குது, போய் பார்த்துட்டு வருவோம் வாங்க. வேறு எதுலையும் இல்லாட்டி எப்படியாவது பிடிங்க பார்ப்போம். ஃப்ரண்ட் கேமராவில் வந்து அந்த மாதிரி ஆகலை மக்களே. பேக் கேமரா ஆன் பண்ணி எடுத்தாலே வீடியோ அப்படியே ஸ்டக்காகி ஓடுது. அப்புறம் பாருங்களேன் மக்களே, இது என்ன பழம் தெரியுதா? தெரியல எனக்கு. ஆனால் வந்து பழம் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது பாருங்கள். இந்த இருக்குது பாருங்கள், கருப்பாக இருக்குது பழம். காய் வந்து நவாக்காய் மாதிரியே இருக்குது. செடி பேர் வந்து இந்த செடின்னு சொல்லுவோம். அது என்ன, காயாஞ்செடின்னு சொல்லுவோம் அந்த செடி பேர். ஆனால் அதில் பழுக்கிற பழம் வந்து சாப்பிடலாமா என்னன்னு தெரியல. வீட்டில் போய் யார்ட்டாவது கேட்டால் தான் தெரியும். உங்கள் ஊரில் இந்த செடி இருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் என்ன பேருங்கிறத. இந்த பாருங்கள், செடியை நல்லா பார்த்துக்குங்க. இப்படித்தான் இருக்கும் இலை. காய் வந்து இப்படித்தான் இருக்கும். என்ன பேருங்கிற கமெண்டில் சொல்லுங்கள்.
மக்களே செம்ம கூலிங்காக இருக்குது. என் பின்னாடி பாருங்கள் ஒரு குட்டை ஒன்று கிடக்குது. அதில் தாமரையெல்லாம் வளர்ந்து நிற்கிது. இந்த இடத்த பாருங்களே எவ்வளோ கூலிங்காக இருக்குன்னு. செம்ம வெயிலுக்கு அதுக்கு செம்ம கூலிங்காக இருக்குது மக்களே. பக்கத்தில் தான் ட்ரெயின் ரோடு, அதே ட்ரெயின் போகிற சவுண்டு கேட்கும் உங்களுக்கு. விடப்பட்ட ஒரு குருவி கூடு ஒன்று கண்டுபிடிச்சிருக்கிறீங்க. இந்த பாருங்கள் இருக்கு பாருங்கள். இந்த தெரியுதா? கைவிடப்பட்ட குருவி கூடு. ஆனால் ரொம்ப நாள் ஆச்சு போல். குருவிலாம் முட்டை போட்டு பொறிஞ்சு போயிடுச்சு போல். பாருங்கள் ரொம்ப பழசாக இருக்குது. ரொம்ப நாளாக ஆயிடுச்சு போல். நான் குருவி முட்டை இருக்குன்னு நினச்சி வந்து பார்த்தீங்க, ஆனால் இல்லை, பழைய கூடு போல். இங்கே பாருங்கள் மக்களே, வெறும் காய் தான் இருக்குது. பழம் அந்த அளவுக்கு இன்னும் காய்ச்சலாம். மரத்துக்கள்லையும் காணும் பூவலாம். ஆனால் வந்து 1-2 பூ பூத்து காய்ச்சிருக்கு. மூணு இப்போதான் ஒரே காயாக இருக்குது. பக்கத்தில் தான் கோயில். குரங்கு வருது போல், விரட்டுறாங்க எல்லோரும். இது இந்த மரத்துலேயும் அதே கை தான் பாருங்க. இந்த மரத்துலேயும் அதே மாதிரி தான். அந்த அளவுக்கு பழம் பழுக்கல் இந்த வருஷம் என்னன்னு தெரில மக்களே. இங்கே பாருங்கள், இது ஒரு மரம். இது சூப்பராக பூத்து தொங்குது கீழே நாடி. அதோட காய் பாருங்களே எப்படி இருக்குது. இதோட பேர் எனக்கு தெரியல. உங்கள் ஊரில் இதோட பேர் என்னங்கிற கமெண்டில் சொல்லுங்கள். இங்கே பாருங்கள், அதோட காய் இதுதான். பூ அழகாக இருக்குது. பூத்து இப்படி நீளமாக தொங்குது மக்களே. மக்களே ஃபைனலி நம்ம ஒரு மரத்தை சூப்பராக கண்டுபிடிச்சிட்டோம். இங்கே பாருங்கள், இதில் நிறைய செங்காயெலாம் இருக்குது. பாருங்கள் நிறையா செங்காய் பழம்லாம் இருக்குது. ஆனால் யாரோ வந்து நமக்கு முன்னாடி பிடிங்கிட்டாங்க. ஆனால் நமக்கும் இல்லாமலாம் கிடையாது. இங்கே பாருங்கள் நிறையா பழம் இருக்கிறது. நம்ம வந்து பிடுங்க போகிறோம். செங்காயும் இருக்கிறது. பாருங்கள் செங்காயும் இருக்கிறது, பிடுங்க போகிறோம். ஆனால் அதே மரத்து தான் இதுவும், அதே மரம் தான் இதுவும். இதுலேயும் நிறையா பழம் கிடக்குது. பாருங்கள் நிறையா பழம் கிடைக்கிறது. இங்கே பாருங்கள் மக்களே, நிறையா பழம் இருக்குது. நம்ம பிடுங்க போகிறோம் இப்போ. வாவ் 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 மக்களே, செம்ம பழம் இருக்கிறது. இங்கே பாருங்கள் மக்களே, நிறையா பழம் இருக்குது. நம்ம பிடுங்க போகிறோம். இதில் நம்ம ஈஸியாக கீழே நின்றே பிடுங்கலாம். இங்கே பாருங்கள், கீழே நின்றே பிடுங்குற அளவுக்கு தான் இருக்குது. இப்போ வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து இது இந்த பையை வந்து இதில் மாட்டி வைக்கணும். மாட்டி வச்சுட்டு இப்படியோட மாட்டி வைக்கலாம். இவங்க இப்படி மாட்டி வச்சுட்டு நம்ம ஒவ்வொரு பழமாக பிடுங்க போகிறோம். பழம் செங்காய் ஆனால் கொஞ்சம் நல்லா இருக்குது. பிடிங்கிக்கலாம். ஏமாறாமல் எதுவாது கிடச்சி மக்களே. அன்னைக்கு மாதிரி அன்றைக்கி நம்ம ஊரில் பழம் பிடுங்கணும், ஏமாந்து போயிட்டோம். மரமே பூதையும் பூத்து சப்புல காயே காய்க்கலை. இன்றைக்கி நமக்கு பழம் கிடச்சிருக்கு. நல்லா பரவாயில்ல. பழம் நான் பிடுங்கிட்டு லாஸ்ட்டாக எவ்வளோ பழம் பிடுங்கிருக்குன்னு சொல்கிறேன் மக்களே. இந்த கேமரா கை நாளே வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியல. போனேன் 2 கையும் இருந்தால் தான் பிடுங்க முடியும். தனிச்சு பிடுங்கிட்டா நான் எவ்வளோ பழம் பிடுங்கிருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன். மக்களை இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது இந்த இடம். பயங்கரமான இருட்டாக இருக்குது. உங்களுக்கு வெளிச்சமாக தெரியுது, ஆனால் எனக்கு இருட்டாக இருக்குது. வெயிலுக்கு அதுக்கும் பயங்கரமாக இருக்குது. இந்த மரத்துலேயும் பழம் பழுத்துருக்கு. பாருங்கள், இதுலேயும் தான் பிடிங்கிட்டு இருக்கேன். பாருங்கள் வாப்பழம் பழம் கிடக்குது. ஆனால் 1-2 தான் இருக்குது. மேலே இருக்குது. மேலே ஏறி தான் பிடுங்கணும்ல. ஏற முடிஞ்சால் ஏறி வீடியோ போடுறேன். இங்கே பாருங்கள், ஒரு பழம் இருக்குது. அதில் சுள்ளையெல்லாம் வைக்கிது. நவாப்பழம் தொட்டோன கையில் வந்துடுச்சு மக்களே. நல்லா பழுத்து போயிருந்துருக்கும் போல. இப்போ எவ்வளோ பழுத்துருக்கீங்கன்னு பாருங்கள் மக்களே. இப்போ எவ்வளோ பறிச்சிருக்கீங்கன்னு பாருங்கள். இப்போ ஓரளவு ஒரு டம்ளர் பறிச்சிருக்கீங்க மக்களே. இப்போ பை ரெப்பீர் வேணான்னு தெரியல. ஆனால் நல்லா குண்டு பழமாக இருக்கியா மக்களே. இங்கே பாருங்க, நல்லா குண்டு பழமாக இருக்குது. இங்கே பாருங்க, நவாப்பழம் பியூர் கருப்பாக இருக்குது மக்களே. இவ்வளோ பிடிங்கிருக்கேன். ஒரு 2 டம்ளர் வந்திருக்கும். மரத்திலே பழுத்துக்கிறதே நல்லா இருக்குது மக்களே. மரத்திலே பழுத்து மரத்திலே வந்து பிடுங்கி உடனே சாப்பிட்றதே நல்லாயிருக்கு. கீழே கிடக்கிறதெல்லாம் நல்லா இல்லை. இங்கே பாருங்க,
இது கீழேருந்து வளர்ந்து போனது கிடையாது. மேலேருந்து அப்படியே கொடி கீழேருந்து வேறு எங்கேயோ வேறு இருந்திருக்கு. அது அப்படியே வந்து கொடியாக வந்து அப்படியே கீழே ஆலமரம் மாதிரி ஒரு கொடியை கீழே இறக்கி அது அப்படியே கூடாரம் மாதிரி இருக்குது மக்களே. கேம்பிங்கு டென்ட்டு மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள், இதில் போய் ஏதாவது உட்காந்துக்கலாம். வாவ், இங்கே பாருங்கள், உள்ளே போய் ஏதாவது உட்காந்துக்கலாம். கேம்பிங் டென்ட்டு மாதிரியே இருக்குது. ஏதாவது விலங்குகள் உட்கார்ற மாதிரி தோதாக இருக்குது மக்களே. ஓகே மக்களே, நவாப்பழம்லாம் பிடிங்கியாச்சு. இதுக்கு மேலே எங்கேயும் கிடையாது, காய் பழம் எதுவுமே கிடையாது. இவ்வளோதான் இருந்துச்சு, பிடிங்கியாச்சு. ஒரு 4-5 மரத்தில் பிடிங்கிருப்பேன் கொஞ்சம் கொஞ்சமாக. அந்தளவுக்கு பழம் கிடையாது. 1-2 மரம் தான் காய்ச்சிருக்கு. அதுலேயும் 1-2 தான் பழம் இருக்குது. யாரோ வந்து பிடிங்கி போயிட்டா பழம் முன்னாடி. நான் காலையில் நான் வந்தோம்னா போங்கலாம். நான் லேட்டாக வந்தேன். சரி மக்களே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி வீடியோ நிறையா வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, பாய், டாட்டா. அப்புறம் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன் மக்களே. இங்கே பாருங்கள், இப்போ பேக் கேமரா ஆன் பண்ணி காமிக்கிறேன். இந்த மரத்தை பாருங்கள் நீங்களே. மரம் கிடையாது, கொடி வித்தியாசமாக வந்து மேலே முளைச்சி போயிருக்கு.